அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சி என்னென்னா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அப்போது செங்கல்பட்டு மாவட்டம்னு அதுக்கு பேராக இருந்தது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 3 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த ஒரே மாவட்டமாக இருந்தது. இப்போ 3 மாவட்டங்களாக தனியாக இயங்குது. இந்த மாவட்டத்தில் ஏரி பாசனத்தால் நல்ல விளைச்சல் பெற்ற காலங்கள் மிக சிறப்பான காலமாக இருந்ததுன்னு பல்வேறுபட்ட பதிவுகள் இருக்குது. அது அடிப்படையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பான ஊர் எடமச்சின்னு ஒரு ஊர். இந்த கிராமத்தில் மிக சிறப்பான ஒரு மலையும் ஏரியும் இருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா வன உயிர்கள் அதிகமாக இருக்குது. மான், மயில் போன்றவையும் அங்கே இருக்குது. உடும்பு போன்றவை இருக்குது. நீர்ப்பறவைகளும் இந்த ஏரியில் வருது. இப்படி சூழலில் விவசாயம் நல்ல செழிப்பாக நடந்த இந்த கிராமத்தில் ஒரு கல் சுரங்கம் மைன்ஸ் ஒன்று அனுமதி தருவதான தகவல் வந்திருக்குது. அதற்காக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியாளர் இன்று மனு தந்தாங்க. எங்கள் ஊரில் கல் சுரங்கம் வேணாம், மைன்ஸ் வேணான்ற மாதிரி மனு தந்தாங்க. மாவட்ட ஆட்சியாளரும் இது குறித்து அவங்க கிராம மக்களிடம் பேசினார்கள். மேலும் பார்க்குறப்போ இன்றைக்கு திருமுக்கூடலோ ஒரு இது ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்த அடிப்படையாக தான் இங்கே வந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு தெரிய வந்தது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மாவட்ட ஆட்சியாளர் சொல்வதன் அடிப்படையாக திருமுக்கூடல் போகிறாங்க. வாகனத்தை போகும்போது உதவி மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வருகை தந்தாங்க. அவங்களான இந்த சம்பந்தமான தகவல்களையும் பதிவு செஞ்சாங்க கிராம மக்கள். மேலும் இந்த கிராமத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் சுரங்கம் வந்தால் ஏரியினுடைய நீர் பாதிக்கப்படும், வன உயிர்கள் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்ற நிலையில் தான் இவங்க மாவட்ட ஆட்சியாளரும் உதவி கோட்டை அலுவல் அதிகாரி சப் கலெக்டர் இந்த தகவல் சொன்னாங்க. இப்படி சொன்ன தகவல்களை மிக நல்ல முறையில் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த நிகழ்வில் அந்த ஊரில் கல் சுரங்கம் மைன்ஸ் வேணாம் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த மைன்ஸ் வந்தால் பல்வேறுபட்ட பாதிப்புகளும், நிலத்தடி நீரும், வன உயிர்களும், நீர்ப்பறவைகளும், விவசாயிகளும் பெரும் அளவில் பாதிக்கப்படும் என்ற நிலையில் தான் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையாக தொடர்ந்து கிராம மக்கள் மனு தந்து தங்களுடைய தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நிலை தான் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு கல் சுரங்கங்கள் மூலமாக பல இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு மேற்கண்ட எடமச்சி கிராமத்தில் இது போன்ற நிகழ்வை கல் சுரங்கத்தை அனுமதிக்கக்கூடாது என்ற நிலையில் தான் நாம் இதை பார்க்குறோம். ஆகவே நீர்நிலைகள் பாதுகாக்கவும், மலைகள் பாதுகாக்கவும், வன உயிர்கள் பாதுகாக்கவும், ஏரி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த பதிவை நாம் போட்டிருக்கோம். இந்த ஏரியினுடைய அழகை பாருங்கள். இந்த ஊரில் பல்வேறுபட்ட தமிழ் திரைப்படங்களும் பெரிய அளவில் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அந்த ஊர் தம்பிகள் அந்த ஊரின் அழகை எடுத்து போட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தம்பிகளுடைய மிக அற்புதமான அந்த மலை வளத்தை நீங்கள் பாருங்கள். சுமார் 750 ஏக்கர் அளவில் இந்த மலை இங்கே இருக்குது. இந்த மலையால் தான் நீர்கள் பெருமளவில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது.